ஒன்று கூடுவது. இது எம் இனத்திற்கு வரலாறு தரும் விருது தேர்வாகவும் நோக்க வேண்டியிருக்கும். இவ்வரலாற்று கடமையிலிருந்து தவறுவதை வரலாறு ஒருபோதும் மன்னிக்காது. வரலாறு கொடுக்கும் இறுதி சந்தர்ப்பத்தை நழுவ விடாது. தமிழ் தேசியத்தின் கீழ் ஒன்று கூடி தமிழ் இன அழிவிற்கான நீதி கோரி அதற்கான பெரு வழி வரைபடத்தை உருவாக்கி எமக்காகவும் எம் தேசத்திற்காகவும் தமிழ் இன அழிப்பை முனைவாய்க்கால் திடலில் நினைவு கூர்வது மீண்டும் எழுத்து இனத்தினுடைய எழுச்சியை சுட்டி நிற்கின்றது. ஈழத்தமிழ் இனமாக சிங்கள அரசின் அடக்குமுறைக்கு முன்வைக்கப்படவில்லை. போராட கனத்த காற்று சுமந்து வரும் உம்மவர்களின் நினைவுகளின் மீதும் நாம் கொண்டிருக்கும் தமிழ் இன விடுதலை நம்பிக்கை மீதும் சபதம் செய்வோம். தனது அரசியல் நாடகத்தின் மூலம் தக்க வைத்துக் கொண்டுள்ளது. இன அழிப்பின் மறுப்பே இன அழிப்பின் இறுதியாயுதமாகும் என்ற வரிகள் தற்போது ஆட்சி கதிரையில் உள்ளவர்களுக்கும் பொருந்தும் என்பதையும் பதிவிட்டேயாக வேண்டும். தமிழின அழிப்பை நினைவு கூறுவதற்கான நினைவு சின்னங்களை கட்டமைக்க தாயகத்தில் மட்டுமல்ல புலம்பெயர் தேசத்திலும் தடையை அமுல்படுத்தி வருகின்றது. தமிழின அழிப்பு பொறுப்பு கூறலிலும் அதற்கான நீதி பொறிமுறையிலும் அன்னொரு அரசாங்கம் தட்டி கழிக்கும் போக்கை கையாண்டு வருவது பட்டவர்த்தனமாக தெரிகிறது. ஸ்ரீலங்காவின் உள்ளூர் விசாரணை பொறிமுறையில் எப்படித்தான் மறப்பது நம் தேசங்களின் நினைவுகளை?